வள்ளி, நம்மளை கொழுவில் உட்கார வச்சுட்டு இவங்க என்னமா லவ் பண்ணியிருக்காங்க பத்தியா? நீங்க பண்ணாததையா அவங்க பண்ணிட்டாங்க? ஏய் ராகுல், என்னடா ஸ்வேதாவை புதுசா பாக்குற மாதிரி இப்படி பாத்துட்டு இருக்க? இவளை எத்தனை தடவை பார்த்தாலும் இவ அழகாவே தெரியறா, அதான் பார்த்துட்டே இருக்கேன். உன் லவ் எப்ப ப்ரப்போஸ் பண்ண போற? அதுக்கு இன்னும் டைம் வரல. பாத்துடா, அப்புறம் இதயம் படத்துல முரளிக்கு வந்த மாதிரி இதயத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருப்போது. சீக்கிரம் போய் சொல்லு. இதுவரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு ஒரு கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டா. என்னது, கொலை செஞ்சிட்டாளா? எஸ். ஏன் கொலை பண்ணா, எதுக்கு கொலை பண்ணா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சார், உங்ககிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துறேன், அதுல இருந்து எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இந்த கேஸ்ல அதுதான் முக்கியமான எவிடன்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸையே என்கொயரி பண்ண போனோம். இதுல முக்கியமான குற்றவாளியான அந்த கரஸ்பாண்டன்ட் எஸ்கேப் ஆயிட்டார். சார், எப்படியாவது ஸ்வேதாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சார். சார், சென்னை கண்ட்ரோல் ரூம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கேதர் பண்ண சொல்லியிருக்கேன். அதை என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க. ஓகே சார். சார், இது வரைக்கும் எப்படி சார் போகுது? அதை விட நீ தான் லவ் இல்லைன்னு சொல்ற, அப்புறம் ஏன் ஹீரோ 3 டிக்கெட் எடுக்க சொல்றான்? சார், அவங்க பிளான் அவங்களுக்கு தானே சார் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? நமக்குன்னு சேர்க்காத, உனக்குன்னு சொல்லு. இல்ல சார், அது ஃப்ளோல வரும். ஃப்ளோல நிறைய வரும். நல்லதை எடுத்துப்பேன், கெட்டதை அப்படியே டெலிட் பண்ணிடுவேன். சரி, அடுத்தது என்ன சொல்லி தொலை. அந்த ராகுல் பையன் எப்ப சென்னைக்கு வருவான்? என்னது சொல்லி தொலையா? சார், கோழி அதுவா முட்டை போடணும், நம்ம எல்லாம் உள்ள கைவிட்டு எடுக்க கூடாது. எத்தனை ப்ரொடியூசரை தூக்கி போட்டு உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்கேன், நீங்க மரியாதை குறைவா பேசுறீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏய், நீ கடையை மூடு. உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா நீங்க போங்க, நான் வேணா கடையை பத்திரமா பாத்துக்கிறேன். உட்கார். அதெல்லாம் முடியாது சார், நீங்க வேற ஆளை பாருங்க. நான்லாம் கதை சொன்னா லைவ்ல பாக்குற மாதிரியே இருக்கும். பாக்குற மாதிரி இல்ல, எல்லாம் தான் அப்படியே நடக்குது. கரெக்ட். உட்கார். அதெல்லாம் முடியாது சார். சார் நானு சரி, உன்னை உட்கார வைக்கிறேன். இரு. கிழிச்சிங்க 5 ப்ரொடியூசர் பார்த்து 6வது ப்ரொடியூசரா நீங்க என்ன விளையாடுறது சொப்பு கொண்டு வரீங்களா? எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை சார். நீங்க வேற சார். என்ன சார் இது? டைரக்டர், உன்னை கொன்னுட்டு இவனை வச்சு படம் எடுப்பேன் சார். என்னை சுட்டுட்டு நீங்க படம் மட்டும் இல்ல ஜாமீன் கூட எடுக்க முடியாது சார். அப்ப உன்னை சுட்டுட்டு பழிய இவன் பேர்ல போடு சார். அது முதல்ல உள்ள வைங்க சார், தெரியாம அனுப்பிட்டு போறீங்க. காலையில இருந்து நீ சொல்றதான் நடக்குது. இது வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் சொல்றதான் நீ கேட்கும். உன் கதைப்படி ஹீரோ பாண்டிச்சேரி போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போறான். நான் அவனை போய் பார்க்க போறேன். அது வரைக்கும் நீ உச்சா போனா கூட ஆளுங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சார், இதுவே சாலுக்குடி ஃபால்ஸ் சார், பாத்துக்கிட்டே இருக்க. காமெடி சோல்ஜர் பாத்துக்க, இவனையும் பாத்துக்க. இந்த சீன் கொதறலா இருக்கு சார். என்ன கவர்த்துக்கு பதில் இவனுக்கு கவர்னா நல்லா இருக்குமே. அப்பா, அழாத. உன்னை எதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு போறேன்? 1/2 hourல அந்த பையலை கொண்டாந்து இங்க நிறுத்துறேன் பாரு. வா. ஏய் சன், நானும் வரேன் உங்களோட. நானும் என் மவளும் குத்தாலத்துக்கு குளிக்க போறோம். பேசாம உளுந்து கடை. எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறே. இந்த மேக்கப்க்கு நான் எவ்வளவு செலவு பண்றேன் தெரியுமா? வீட்ல உட்கார்றதுக்கா? ஐயோ, உன் புருஷன் ஏன் ஓடுனான்னு இப்பதானே புரியுது. போ. நாய் ஒரு நிமிஷம். என்ன ஒண்ணு எனக்கு இல்லையா? இது ஸ்பெஷல் அவளுக்கு மட்டும்தான். இவ தொல்லை வேலை தாங்க மாட்டேங்குது. ஏன் அதை பார்த்து பயப்படுறீங்க? அது வேலை எங்க செஞ்சாலும் விசுவாசம் உங்க மேலதான். இந்தாங்க குடிங்க. வேணாமா, அந்த ஆளுக்கு தெரிஞ்சா கொன்றுவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா குடிங்க. என்ன மோர் ஒரு மாதிரி இருக்கே? இது மோர் இல்ல, கல்லு. கல்லா? எனக்கு எதுக்கு கல்லு? பால்ல இருந்து தயிர் எடுத்து, தயிர்ல இருந்து மோர் எடுத்து, மோர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து உருக்குவாங்க. உங்களை ஸ்ட்ரைட்டாவே உருக்குறாங்க. உருகுங்க உருகுங்க. உருக்கிட்டீங்களா? லைட்டா. பாஸ் பாஸ், நாய் பாத்துக்கிட்டே இருக்கு, அது கொஞ்சம் ஊத்துங்க பாஸ். அப்படிவா வழிக்கு பார்க்கிற பார்வையே சரியில்லையே. வாங்கண்ணே, வணக்கம். என்னடாச்சு? மாப்பிள்ள இன்னும் கிடைக்கலையா? சிட்டி பூரா வலை வீசி தேடிட்டா சிக்கல. டேய், உன்னை யார வலை வீசி தேட சொன்னா? ஓட்ட இருந்தா அது வழியா ஓடிடுவானு. வணக்கம் அங்கிள். ஐயா, ஏண்டா நான் என்ன லூசா? யார் லூசுன்னு காட்டுறேன். ஏண்டா ஓடிக்கிட்டே இருக்கியான் பே? ஆமா அங்கிள், நீங்க ஓடி ஆடி ஸ்விம்மிங் பண்ணா உடம்பு குறையும்னு சொன்னீங்க. நீ மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்டு வரேன் அங்கிள். தனியா வரானா இல்ல ஜோடியோட வர? தனியா தான் வரேன் அங்கிள். இந்த ஊர்ல உங்களை விட்ட வேற யார் அங்கிள்? நல்ல ஃப்ரெண்டுடா. கண்ணனுக்கு குசேலம் கிடைச்ச மாதிரி.
ஆமா சொல்லுங்க அங்கிள். டிக்கெட் நீ எடுத்திருக்கியா இல்ல நான் எடுக்கணுமா? உங்களுக்கு ஏன் அங்கிள் அந்த வீண் சிரமம்? நானே எடுத்துட்டேன் அங்கிள். எங்க காட்டு பாப்போம். எடுற என்ன 3 டிக்கெட் இருக்கு? ஒன் சேஃப்டிக்கு அங்கிள். அட அறிவு கொழுந்துடா டேய். டிக்கெட் எடுக்க சொன்னா எங்க போய் தொலைஞ்சான்? சொல்றேன் சொல்றேன் அங்கிள் வேணாம். விஷ்ணு டேய் விஷ்ணு அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். விஷ்ணு நில்லு. அப்பா வாங்கப்பா. அவுத்து போட்டு ஆடுறாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. போய் புடிங்க. வாடா ரணி. பேசுங்க அந்த ஆள் தான்டா. பேசுங்க. என்னத்த பேசுறது? எடுத்தாலும் திட்ட போறோம், எடுக்கலனாலும் திட்ட போறோம். அதுக்கு எடுக்காமே திட்டுவோம். இப்போ எவ்வளவு தூரம் தாண்டா இவங்களை துரத்திக்கிட்டே ஓடுறது? நாய்க்கு வேலை இல்லை, நிக்க நேரம் இல்லைன்ற கதையா ஆயிப்போச்சு நம்ம கதை. நானும் தெருவா ஓடியாச்சு. என்ன பிரயோஜனம்? இதுக்கு பதிலா ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா ஒரு தங்க கோப்பையை வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கலாம். வேஸ்டா ஓடி ஓடி மூச்சு இறைச்சதுதான் மிச்சம். இப்போ என்னென்ன பண்றது? மல்லாக்க படுத்து தாவாங்கோட்டையில தபேலா வாசி போய் தேடுறா போடா. விஷ்ணு, அவங்க எதுக்கு ஒண்ணு துரத்துறாங்க? யார் அவங்க? என் மாமாவோட ஆளுங்க. எனக்கு தான் ஏதோ பிரச்சனை தேடுறாங்க. உன்னை எதுக்கு விரட்டுறாங்க? என் மாமா பொண்ணு நான் கல்யாணம் பண்ணணும். இந்த நேரத்தில் நான் அவங்க கூட சுத்திட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு என் மேல கோவம். அதான். அப்ப உனக்கும் சௌமியாக்கும் தான் கல்யாணமா? சௌமியா உனக்கு தெரியுமா? தெரியாது. ரொம்ப நேரமா அவ போனுக்கு சௌமியா கால் பண்றாங்க. ஏய் விஷ்ணு, போன். ஐயோ, சௌமியா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. அவளை எப்படி பேசி புரிய வைக்க போறேனோ. குழப்பத்தை தீர்த்து வைக்கத்தான் குலதெய்வன் ஜக்கம்மா குறுக்க வந்திருக்கா. நடந்ததே நடந்துகிட்டு இருக்கிறதே நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவா என் ஜக்கம்மா. தாயி, உன் முகத்தை பார்த்து உன்னை பத்தி முழுசா நான் சொல்லிவிடுவேன். உன் மனசுல காதல் இருக்குது, ஆனா அதை சொல்ல கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஜக்கம்மா, நீ எதுக்கும் கலங்காத தாயி. தம்பியோட மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நினைச்சது நடக்கும்னு நிஜமா சொல்றா, கனவு பலிக்கும்னு கண்டிப்பா சொல்றா என் ஜக்கம்மா. விஷ்ணு, இவர் சொல்றதெல்லாம் நடக்குமா? என்ன சந்தேகம்? ஜக்கம்மா வாக்க சாயம் போகாது தாயி. சகலமும் சத்தியம். நடந்தது நடப்பது நடக்க போறது முக்காலத்தை நான் சொல்லுவேன் தாயி. எனக்கு நடக்க போறதெல்லாம் வேண்டாம், நடந்ததை சொல்லுங்க ப்ளீஸ். நடந்ததியா? என்ன தாயி சொல்ற? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன் தாயி, சொல்றேன். அழகான குடும்பம் உண்ணுது, ஆனா இப்ப நீ அனாதையா நிக்கிற. நீ யாருன்னு உனக்கே இப்ப தெரியாது. உனக்காக அங்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். உன் கதை தெரியாம இங்க ஒருத்தன் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். பெத்தவங்க இல்லாட்டும் அவங்க ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்குது. மத்தபடி ஜக்கம்மா உனக்கு துணை இருப்பா. நீ தைரியமா இருமா. கண் கலங்காதம்மா. ஜக்கம்மா துணை இருப்பா. அண்ணா போதுண்ணா. நல்லா இருப்பா, நல்லா இருப்ப. அமோகமா இருப்பீங்க, 2 பேரும் அமோகமா இருப்பீங்க. மாயா, அவர் ஏதோ சும்மா பேசிட்டு போறாரு, நீ கண்டுக்காத. இதெல்லாம் நம்ப கூடாது. சார், யார் சார் இவரு? நம்ம பையன் தான். இப்ப வர படங்களுக்கு ஹீரோனா ஃப்ரெண்டு வேணும். அதுக்கு அதை ஓட்டு வந்துட்டேன். எப்படி சார், நான் மனசுல நினைச்ச மாதிரி அப்படியே ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கீங்க? பின்ன படம் போடுறவன் நான். எனக்கு அக்கறை இருக்காதா என் படம் நல்லா வரணும்னு? ஆமா சார், சூப்பர் ஹிட் ஆயிடும். ரொம்ப பசிக்குது சார். என்னடா ராப்பிச்சக்கார மாதிரி இருடா. கதையெல்லாம் பேசி முடிக்கட்டும், அப்புறம் சாப்பிடு. வேலை நம்ம மெனு லிஸ்ட் பார்க்கல போல இருக்கு. சரி, கதையை சொல்லு. கட் பண்ணா? ஐயோ, கட் பண்ணலாம் சொன்ன உன்னை வேரோட கட் பண்ணிடுவேன். கட் பண்ணாம நம்மளுக்கு கதை சொல்ல வராதே. எதையா சொல்லி அப்படியே தப்பிச்சிடணும். என்னையா யோசிக்கிற? நான் தான் அப்பவே சொன்னனே, நான் கேட்க வரும்போது கதையை ஃப்ளோவா வச்சுக்கன்னு. என் துப்பாக்கிக்கு வேலை வைக்காத, ஒழுங்கா சொல்லு. ஐயோ, கருமிசில கை விட்ட மாதிரி மாட்டிக்கிட்டேனே. சார், இப்போ ஹீரோ என்ன பண்றான்? நைட் எஃபெக்ட்ல ஒரு வீட்ல பைப் பிடிச்சி அப்படியே மேலே ஏறான். எந்த வீட்ல எந்த பைப்பை பிடிச்சி ஏறான்? வேற எந்த வீட்ல? அவங்க மாமா வீட்ல தான். ஹீரோயினை பார்த்து எல்லா உண்மையும் சொல்றதுக்கு வரான். ஒழுங்கா சொல்லு. பைப்பை பிடிச்சி ஹீரோ மேலே ஏறான். அதான் சார். அப்புறம் மாமாக்கு தெரியாம முறப்பொண்ண பார்க்க ஹீரோ திருட்டுத்தனமா வரான். கட் பண்ணா? சாரி சார், சார் ஃப்ளோல வந்துருச்சு. இனிமே கட்டே பண்ண மாட்டேன்.
விஷ்ணு எனக்கு ஓ ஞாபகமாவே இருக்குடா. உனக்கு என்ன பிடிக்கலையா? ஏன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிற? இப்ப கூட கனவுல தான் வருவியா? சௌமியா. விஷ்ணு விஷ்ணு சௌமியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போ. நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ எதுக்கு என்ன விட்டுட்டு போன? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. விஷ்ணு என்ன பிடிக்கலையா உனக்கு? என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? என்கிட்ட போய் சொல்லாத விஷ்ணு. ஐயோ, நான் உங்ககிட்ட போய் சொல்லல. மாமா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன விட்டுட்டு போகாதடா. I love you. அவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நீ எப்போ என் கூடயே இருக்கணும் விஷ்ணு. சார் எங்க போறீங்க? ஹீரோ மொட்டை மாடியில இருக்கிற ஹீரோயின் ரூம்ல தானே இருப்பான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஒரு ஃப்ளோல அப்படிதான் வரும். சார் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு ஜாக்கிரதையா இருக்க? ஏப்பா தம்பி, உனக்கு எதாவது புரியுது? இல்ல பாஸ். உனக்கு? உங்க கூட நான் எப்ப சேர்ந்தனோ அப்ப இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. சௌமியா, சௌமியா, என்ன விடு. சௌமியா, கதவு தர, கதவு தரமா. சௌமியா ப்ளீஸ். சௌமியா ப்ளீஸ் கதவு தர. நான் போயிட்டு வரேன். ஏய், ப்ளீஸ் போகாத விஷ்ணு. சௌமியா, ஓகே கோ கோ பை. அந்த ராஸ்கல் உள்ளதா இருக்கானா? திறக்க போறியா இல்லன்னா உடைச்சிட்டு வந்துருவேன். சௌமியா, என்ன இவ்வளவு நேரம்? எங்க இந்த பையன்? உங்களுக்கு பயந்துகிட்டு ஓடி போயிட்டாப்பா. ஓடி போயிட்டானா? அவன் பயப்பில்லம்மா, நடிக்கிறான். பயந்த மாதிரி நடிக்கிறான். போயிட்டானா அவன்? அதான் ஓடுறான் பாரு, ஓடுறான் பாரு. அப்பா அப்பா. என்ன அப்பா நொப்பா? விஷ்ணு அவனை இழுத்துட்டு வரேன் பாரு. சார் தயாரிப்பு. ஐயோ, மறுபடியும் திரும்ப வராரு. என்ன கேட்க போறாரோ? வந்தான் போனான். யார் வந்தா யார் போனா? எல்லாம் ஃப்ளோல அப்படியே நீ புரிஞ்சுக்குவ. நீ கதைக்குவ. ஹீரோ இப்ப எங்க போனான்? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? அட தம்பி, கதையே உனக்கு தான் தெரியும். ஹீரோ எங்க போனா? சார் ஹீரோக்கு நைட்டு தங்க இடம் இல்ல, அதனால எங்க போவாங்க? தியேட்டருக்கு தான் போவாங்க. எந்த தியேட்டரு? எந்த தியேட்டரு? அது உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தியேட்டரா புடிச்சுக்கலாம் சார். அட பட்ஜெட்டை பத்தி நீ கவலைப்படாத. எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டா சொல்லு எந்த தியேட்டர்னு. ஐயோ, டென்ஷன்ல எந்த தியேட்டர் பேரும் ஞாபகத்துக்கு வரலையே. ஒரு கமலா தியேட்டர் மாதிரி. ஏய், கதை அவருக்கு தான்டா தெரியும். சொல்லு ராஜா. கதை அவருக்கும் தெரியும் சார். கமலா தியேட்டர் தான். ஆமா வர உட்காந்து உட்காந்து கால் மறுத்து போதுறா. பாஸ் என்ன அப்பப்போ போறாரு? ஒருவேளை வயிறு சரியில்லையோ? இல்ல நம்ம கதையை காப்பி அடிச்சு பக்கத்து ரூம்ல வேற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா. எனக்கும் அதே சந்தேகம் தான் பாஸ். ஐயோ, மாயா படத்துக்கு போயிருக்கலாம், ஆனா ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. சாரி விஷ்ணு, என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா. உன்னோட பிரச்சனை சால்வ் ஆனா போதும். ஆமா, சௌமியா கிட்ட எல்லாம் பேசிட்டியா? எங்க சொல்லும் போதே மாமா வந்துட்டாரு. ஓடியே வந்துட்டேன். அவர்கிட்டயே பேசலாமே. ஐயோ, அவர்கிட்ட பேசுறதும் மரத்துக்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாரு. அவர் ஒரு டைப்பு. சரி, நாளைக்கு பாண்டிச்சேரி போகணும். நீ என்னைய கூட்டிட்டு போறியா? என் கூட இருக்க உனக்கு பயமா இல்லையா? இல்ல, ரொம்ப தைரியமா இருக்கு. நீ போயிட்டாதான் என்ன பண்றதுன்னு நினைச்சு பயமா இருக்கு. உன் ஃப்ரெண்டு பழம் எங்க? தெரியல, அவன் ஃபோன் பண்ணா சரியா பேச முடியல. மாமா வீட்டில் தான் இருப்பான். ஆமா, நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவியா? நோ. ஓகே, இப்போவே நான் அவனை செக் பண்ணுறேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உன்னை கால் பண்ணுற மாதிரி. ஓகே. ட்ரிங் ட்ரிங். ஹலோ மாயா. பேசு மாயா. இப்படி தான் பேசாமல் இருப்பியா? உன்னை பார்த்துக்கிட்டே என்னால பேச முடியல விஷ்ணு. அவ்வளோதானே. நீ இப்படி திரும்பி நில்லு, நான் இப்படி திரும்பி நிற்கிறேன். ஓகே. ஹலோ மாயா. ஆமா, நீங்க யாரு? ஹாய், திஸ் இஸ் விஷ்ணு. போன வருஷம் ட்ரெயின்ல மீட் பண்ணுமே. ஹே விஷ்ணு, எப்படி இருக்க? உன்னை என்னால எப்படி மறக்க முடியும்? பரவாயில்லையே, மறக்காம இருந்ததுக்கு தேங்க்ஸ். ஒரு வருஷம் கழிச்சு இல்ல, நான் இப்பவே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, மனசுல வச்சுக்கிட்டு தவிக்கிறேன். ஓ ஹாய். சொல்லிட்டா ஒருவேளை நீ என்ன தப்பா நடிச்சிருவியோன்னு பயமா இருக்கு. சொல்லட்டுமா? வா மாயா, மீட் பண்ணலாம்.
ஏ மாயா இது பாரு சூக்கிட்டுல அதான் தூக்கிட்டு வந்தேன். வேணுமா? டாடி சார் கட் பண்ணா சும்மா கட் பண்ணா ஹலோ, நம்ம மாப்பிள்ளை இங்க வந்துட்டு உடனே எஸ்கேப் ஆயிட்டான்டா. இப்போ என்ன பண்றதே? ஒரு பொண்ணோட கமலா தேட்டர்ல இருக்கானா, போய் பிடிக்க அவனை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவா நம்ம வீட்டுக்கு எனக்கு தெரியுண்ணே. நீங்க மாப்பிள்ளை கிட்ட ஜிபிஆர் செட் பண்ணிருக்கீங்க, அதை வச்சு தான் அழுக்கா கண்டுபிடிக்கிறீங்க. இங்க ஒரு ஞானி வந்திருக்காருடா, சொன்னதுலாம் நடக்குதுப்பா. டைரக்டர் தானே வந்தாரு, ஞானி எப்போ வந்தாரு? நம்ம டைரக்டர் தான்டா, வந்து பாரு. முற்றும் துறந்த முனிவர் கட் பண்றாரு, ஓபன் பண்றாரு. ரொம்ப அசிங்கமா இருக்குமே. சீக்கிரம் போங்கடா, தியேட்டர்ல இருந்து அவங்க 2 பேரும் மாயமா மறைஞ்சிட போறாங்க. பின்னி பிசில் எடுத்து பிரிச்சு பயன்படுத்துறேன், நீங்க வைங்க. எங்கயா? கமலா தேட்டர். எங்க எங்க இருங்க, வாட்ச்மேன் வரட்டும் இருங்க. ஏன் கேட்ட ஓடிக்கிறா? உள்ள போணும். 2 பேர்ல ஒருத்தர் போடுதல, நீ உள்ள போலாம். ஏய், தியேட்டருக்கு உள்ள போணும்ங்கறாரு. யோ, படம் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. தியேட்டருக்குள்ள போக முடியாது. உள்ள போனாலும் உங்களுக்கு தனியா எல்லாம் படம் பண்ண மாட்டாங்க. யோ, நாங்க ஒண்ணும் படமாக்க வரல, நாங்களே படம் எடுக்கறையா. இந்த மாமாவுடைய மூஞ்சியை பார்த்து அடுத்த வருஷம் இதே கேள்வியை நீ கேட்க மாட்டேன். இந்த மூஞ்சியை இப்பவே பார்க்க முடியல, இந்த அடுத்த வருஷம் வேற பார்க்கணுமா? டேய், வீணா பேசாத. என் மாப்பிள்ள உள்ள படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரை போய் நான் பார்க்கணும், அதனால தான் கேட்டு தர்றாங்க. யோ, படம் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சியா. இப்போ போய் மாப்பிளைய பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும் சொல்லிக்கிட்டு மாப்பிளைய எல்லாம் பார்க்க முடியாதியா. போய் மாப்பிளைக்கு போன பண்ணி பேசு. அவர் கையில போன் இல்ல. யோ, ரோட்ல பிச்சை எடுக்கிற கூட டபுள் சிம்மோட போன் வச்சிருக்காயா. போன் இல்லாத மாப்பிள்ளை தேவையா உனக்கு? ஒரு வாட்ச்மேனுக்கு இவ்வளவு வாய் ஆகாதுடா. உரிச்சு வச்ச தேங்காய் அரைத்துக்கு தலையில வச்சுக்கிட்டு தேடி வந்திருக்கான். தேடி இவன் மூஞ்சி ஒழுங்கா இருக்க. முகக்கட்டைய பாரு. இப்படி பேசிட்டு போறானே, வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்ல. unnecessary things I don't like. ஐயோ, அவங்க தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சிட்டாங்களா? ஆமா, மாட்டிக்கிட்ட படம் முடிச்சிருமே. சொல்லுடா. அடா, படம் விட்டு எல்லாரும் போயிட்டாங்க, ஜஸ்ட் மிஸ். இதேதான் பொழுதன்னைக்கும் சொல்லிட்டு இருக்க, ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ். நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மிஸ்ஸஸ் ஆயிட போறாடா. இப்ப என்ன பண்றது? போய் பாரு யார் நல்லா ஓடி வராங்கன்னு. முன்னாடி ஓடி வரவங்களுக்கு அண்ணன் வந்து கப்பு கொடுப்பாரு, போய் தேடி. என்ன வாயிலே வண்டி ஓட்டுறீங்க? கற்கால மனிதர்கள் இருந்து என் பரம்பரையை எடுத்து திட்டாரு. அவ்வளவு திட்டி இருக்காரு, ஜட மாதிரி நிக்கிறீங்க. மானங்கட்டவன் மகாராஜாவோட பெரியவன். யாரு? நான் தான். நாளைக்கு ரசிகர்கள் என்னுடைய கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது எல்லாம் மறந்துடும். ஐயோ பாவம், நைட் எல்லாம் குளிர்ல நடுங்கி போயிட்டீங்களா? என்ன, நான் தான் பயந்துட்டீங்களா? நீங்க நல்லா தூங்குங்க, நான் போய் உங்களுக்கு சூடா பால் பாயசம் செஞ்சு எடுத்து வரேன். பால் பாயசமா? ஓகே ஓகே. நல்ல வேலை பார்க்கல, தூங்கிட்டு இருக்கான். என்ன டைரக்டர், கதையை கருவாக்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடுறீங்க போல இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சுமாரியா? என்னையா? அண்ணன் ரெடி ஆயிட்டார்ல கதை கேட்க. கிளம்புங்க கிளம்புங்க. யோ, மணி என்னையாச்சு? 5 ஆயிடுச்சு, சேவல் கூவிடுச்சுல்ல. வாங்க வாங்க. யோ, 5 மணிக்கு கக்கூசே வராது, கதை எங்கேயா வரும்? அதெல்லாம் என் டியூட்டி இல்ல, உன்னை எழுப்புறதா என் டியூட்டி. வா வா. குட் மார்னிங் டைரக்டர். நல்ல தூக்கமா? எங்க? என்ன ஆச்சரியம், குளிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா. என்ன இவ்வளவு சோகத்தை பார்த்தா முகத்துல தண்ணி படக்கூடாது போல இருக்கு. ஆமா, அந்த பொண்ணுடைய லவர் சென்னைக்கு வந்துட்டானா? எந்த பொண்ணோட லவர் சார்? அதுதான் அந்த ஹீரோயினுடைய லவர், ஆர்ல ஆரம்பிக்குமே, ராகுல். சார், பல்லு வலிக்கிட்டு ஆய் போயிட்டு வந்து கதை சொல்லிட்டா? புள்ளினா பல்லு தேய்க்கிறத பாத்திருக்கியா? ஆய் போறத பாத்திருக்கியா? சொல்லியா கதைனா? வந்துட்டான் சார். வந்துட்டானா? இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் சென்னை ஃபுல்லா வலை வீசி தேடிட்டு இருக்கான் சார். நல்ல தேடட்டும். ஏன் மாப்பிள்ளை இப்ப என்ன பண்றான்? அவன் இந்த இன்டர்வியூக்கு போறான்ல சார், ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருப்பான். எந்த பஸ் ஸ்டாண்ட்?
அது எப்படி சார் சொல்ல முடியும்? சென்னையில் ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப் இருக்கு. அதெல்லாம் ஃப்ளோல தான் சார் வரும். எழவு அந்த ஃப்ளோல தான் சொல்ல. இப்போ ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான். இதோ வந்துருச்சுல்ல, அட்டன் பண்ணு. இப்போ எங்க இருக்கான்னு கேளு. ஹலோ டேய், நானும் மாயா எஸ்ஆர்எம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம்டா. எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க மச்சான்? டேய், கோயம்பேடு பக்கத்துல இருக்கேன். என்னது, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கியா? டேய், வடபழனி பிரான்ச் இல்லடா லூசு, கோயம்பேடு பிரான்ச்டா. உனக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். முக்கியமா என்னோட பாஸ்போர்ட் சர்டிபிகேட்ஸ் என் பேக்ல தான் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? எங்க இருக்காம? அங்கிள், வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அங்கிள். பாண்டிச்சேரிக்கு போகணும்னு நீ வான் கூப்பிட்டானா? ஆமா அங்கிள். எத்தனை டிக்கெட் எடுத்தான்? 3 2 அங்கிள். ஏன்டா தலையில கொட்டிக்கிற? 3 2 2 டிக்கெட் அங்கிள். அப்ப அந்த பொண்ணு எங்க? தெரியல அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் நடக்குதுங்க? என் கதையிலும் இதே மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஒரு சீன் இல்லையா, ஒவ்வொரு சீனும் அப்படிதான் இருக்கு. என்ன சீன் சார்? என்னது, ஷார்ட் கட் பண்ணி அடி மாத்து விட மாட்டானுங்கப்பா. குட் மார்னிங் சார். அவசரப்படாதீங்க, இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? ஹீரோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு அவனை காப்பாத்துறதுக்காக வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட் மாத்தி சொல்றாங்க. என்ன காலங்காத்தால குட் மார்னிங் என்னன்னு ரொம்ப மரியாதையா சொல்றீங்க? ஒன்னும் இல்லடா, அண்ணன் பேசுறாரு போன்ல. சார், உண்மையிலேயே என் கதையில இதுதான் சார் சீனு. ஏங்க காதல் இருக்கீங்க. அவர் பேசினா நான் பேச முடியும். எனக்கு போன் அடிச்சுட்டு அங்க யாரையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வழக்கமா அடி வாங்குறாள் நீங்க இங்க இருக்கும்போது அங்க யார போட்டு அடிக்கிறாரு? சுமாரா, ஏன் சார் அவனை போட்டு அடிக்கிறீங்க? செத்து போயிட்டானா நாம படம் எடுக்க முடியாது, ஜெயிலுக்கு தான் போகணும். இப்போ சொல்றா, எந்த பஸ் ஸ்டாண்டு? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எஸ்ஆர்எம் டெப்போ அங்கிள். எத்தனை மணிக்கு பஸ்? 10 மணிக்கு அங்கிள். ஐயோ அங்கிள், அவன் ராமையும் அனுமர் அப்படியே உதவி செய்தாரு. டேய் பசங்களா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே. இந்த வாட்டி பஸ் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகும் ஒழிய எங்க கிட்ட இருந்து அவங்க மிஸ் ஆக முடியாது. நீங்க தைரியமா இருங்க. அதை செஞ்சுட்டு சொல்றேன். டேய், அந்த ஹீரோ இப்ப மாட்டுவானா இல்லையா? சார், அவர் படத்தோட ஹீரோ சார். அவ்வளவு சீக்கிரம் அவங்க மாமா கிட்ட மாட்ட மாட்டாரு. மாட்ட மாட்டானா? கட் பண்ணலாம்.